நம்ம கயிறு எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல போய் கட்டி விட்டுட்டு வராங்க. எதுக்குன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு பாத்ரூம் போயிட்டு எந்திரிக்க முடியாது, அதனாலதான் கட்டி விட்டு வந்திருப்பாங்க. ஜன்னல்ல நின்று சின்ன பிள்ளைங்க விளையாடுறதையும் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பேரும் பேத்தி ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவே ஆமான்றாங்க. ஆக்சுவலி இவங்க முதியோர் இல்லத்துல தான் இருப்பாங்க. அங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் வச்சு தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அசிங்கமா திட்டி அனுப்பிடுறாங்க. அப்பதான் அவங்க ஒய்ஃப் நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்த்து உங்களை யார்ட்டுமே நான் தலைக்குனிய வச்சது இல்லையே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க சாப்பாடு வைக்க போறப்ப கீழே விழுந்துடுறாங்க. அந்த அம்மாவோட பசங்க மேல யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. அதனால அவங்க மருமக எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வந்தா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. இப்போ போலீஸ் கேக்குறப்ப எதுக்கு உங்களை தனியா விட்டீங்கன்னு கேக்குறதுக்கு எங்களால சமாளிக்க முடியல, அதுவும் இல்லாம காசு கொடுத்து தானே இருக்க வைக்கிறோம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுவும் இல்லாம சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல குடிச்சிட்டு வராங்க, என் கூட என் மாமியார் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். உன் தம்பி அதுக்கு மேல குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான், உன் தம்பியும் சொல்ல மாட்டேன், உங்களாலதான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்றோம் அப்படின்னு வெளியில போயிடுறாங்க. இப்ப உள்ள வந்துட்டு என் வீட்டுல ஒரு மாசம் அண்ணன் வீட்டுல ஒரு மாசம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட என்னையா பையன் அப்படின்னு சொல்லி கேட்குமே அவங்க மேல தப்பு சொல்லாத, அவங்க தங்கமான பையன் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில தான் தெரிய வருது அவங்க மருமக தான் இதெல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் தாமா போட்டு எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லாருமே கடைசியா ஒன்னா இருக்காங்க.